ஒன்எஸ் நேயர்களுக்கு இந்த விஸ்வநாத்தின் அன்பான வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் காசை காட்டப்பா அப்படின்ற படத்தோட ட்ரைலர் அண்ட் டீசர் ரிலீஸ்க்காக வந்திருக்கோம். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போத்த சூழ்நிலை இந்த டைட்டில் அருமையான டைட்டில். நம்ம எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் கடவுளை போய் கண்ணில் காசை காட்டப்பா சூழ்நிலை தான் இருக்குது. இந்த படம் வர 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. முழுக்க மலேசியாவில் எடுக்கப்பட்ட படம் இது. ஃபுல் காமிக், ரொம்ப ஜாலியான படம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப வருஷம் கழித்து இந்தமாரி டிசைன் வந்திருக்கு. ஸோ தயவுசெய்து குடும்பத்தோடு போய் 25ஆம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். 1 வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் அஸ்வதி ரவிக்குமார் அண்ட் கண்ணில் காசு காட்டப்பா என்னோட டெபியூ ப்ராஜெக்ட் ஆஸ் ஹீரோயின். இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னா இட் வாஸ் அ வெரி என்டர்டெய்னிங் டைம் ஆஸ் அன் ஆக்டர் ஃபார் மீ. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் மலேசியாவில் நாங்கள் ஃபுல் படம் ஷூட் பண்ணோம். ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் தேவர் லைக் ஃபேமிலி டு அஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட டைரக்டர் அண்ட் அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து தேங்க்யூ சொல்லணும் இந்த ப்ராஜெக்ட்க்கு என்னை செலக்ட் பண்ணதுக்கு. மற்றபடி என்னோட ரோல் பற்றி பேசணுன்னா, ரோல் பேர் மதுரிமா. இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஷேட். நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக என்ஜாயபுளாக இருந்தது. மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்க்கும் இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கும் நிறைய ரெலவன்ஸ் இருக்குது. பிளாக் மணி பேசிஸ் தான் இந்த சப்ஜெக்டே. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ரிலேட் பண்ண முடியும். And I'm sure you will enjoy this project and go back home with a happy note. So come and bless us all. Thank you. அந்த படத்தோட கதை வந்து பக்கா கருப்பு பணத்தை பெற்ற கதை. இப்போ ரிலீஸும் அந்த சிச்சுவேஷன் வந்தது தண்டை பாட்டிலேயே நடந்திருக்கு. ஸோ ஐ டு தேங்க் கோட். அண்ட் இதில் ஒர்க் பண்ணாக்களில் எல்லாருமே ஃபுல் அஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஈகோ இல்லாமல், இதுதான் தண்டை வேலையண்டு இல்லாமல் அங்கே இங்கே ஹெல்ப் பண்ணி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க. இந்த இதில் எல்லாருமே சேர்ந்து எனக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. கண்ணில் காசை காட்டப்பா. 1S டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் சாந்தினி. கண்ணில் காசை காட்டப்பா தமிழில் என்னோடய நெக்ஸ்ட் ரிலீஸ் இது. ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கிளாமரஸாக ஒரு கிளாம் டால் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ சாந்தினியை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. ஃப்ரம் மை காஸ்டியூம்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ படமே வந்துட்டு ஒரு ஃபன் ஃபில்டான ஃபிலிம். ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணோம். ஸோ ஃபிலிம் 90% வந்துட்டு மலேசியாவில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணாங்க எங்களை. படத்தோட டிரெக்டர் வந்துட்டு கௌதம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு. பட் ஹி வாஸ் வெரி கிளியர் அண்ட் ரொம்ப ஒரு கிளியரான ஒரு டிரெக்டர். அண்ட் எங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. அண்ட் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. MS பாஸ்கர் சார், யோகி பாபு சார், அரவிந்த் ஆகாஷ், அஸ்வதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஐ திங்க் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ படம் 25th நவம்பர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தியேட்டர்ஸில் வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் வெளியே போகும்போது யூல் ஹேவ் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ கண்டிப்பாக ஃபிலிமை தியேட்டர்ஸில் பார்த்து கிவ் அஸ் ஆல் யூர் சப்போர்ட். தேங்க்யூ. படத்தின் பேர் வந்து கண்ணில் காசை காட்டப்பா. ஜாலியாக பண்ணியிருக்கோம். கண்ணில் காசை காட்டப்பா வந்து இப்போ கரண்ட் கிளைமேட் இப்போ என்ன இந்தியாவில் நடக்குதோ அது சம்மந்தமாக இப்போ படம் எங்களோட டைமுக்கு அதுவும் கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. 100% கருப்பு பணத்தை மையப்படுத்தி எடுத்த படம். ஆனால் ஃபுல் ஆன் காமெடி. யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தேன்டா ஃபுல் டீம். ஐ மீன்
ஒவ்வொருத்தராக தனியாக சொல்லி ஏன்டா எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க. நான், கல்யாண்குமார், அரவிந்த், மேஜர் கௌதம், வி ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது சும்மா கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிமிஷமே இது கிளிக் ஆச்சு. சம்திங் ஏதோ பண்ணலாமண்டு அப்படியே வந்து ஒரு டீமை சேர்த்தோம். எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எனக்கும் ஒரு ரோல் தந்து நடிக்க விட்டுருக்குறாங்க. 2 டீச்சர்ஸ் மாதிரி அங்கே இருக்கிறாங்க. ஷூட்டிங்கில் என்ன இங்கே இப்படி ஓட சொன்னால் எல்லாரும் இப்படி ஓட சொன்னால் நான் இப்படி ஓடுவேன். அவங்க 2 பேரும் தான் இழுத்து பிடிச்சி இங்கே வா பின்னால் இப்படி நெல் நடிக்க பழக்கியிருக்கிறாங்க. நல்லா வந்திருக்கு என்னை பொறுத்த அளவில் படம். புல்லரிக்குது பார்த்து முடிகிற அளவில். எல்லோரும் அதை தான் ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் த சேம். மீடியா மெம்பர்ஸ் ரொம்ப வந்து இதை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்ணில் காசை காட்டப்பா. இன்றைக்கி வாடிக்கையாளர்கள் பேங்க் ஆஃபீஸர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வாசகம், அதையே டைட்டிலாக வச்சுருக்கான். என்னுடைய மைத்துனன் கௌதம் கூப்பிட்டான் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வாடான்னு. ஆஃபீஸ்க்கு போனேன். இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், நீ ஒரு கேரக்டர் பண்ண. நான் போனோடனே செல்லை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா கேரக்டர் கேட்கும்போது யாராவது ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. செல்லை ஆஃப் பண்ண. ஏன் செல்லை ஆஃப் பண்ணேன்? இல்லைப்பா நீ கேரக்டர் சொல்லு. என்ன கேரக்டர் அப்படின்னு. உன் கேரக்டர் தான்டா லூஸு அப்படின்னா. சரி சொல்லுப்பா என்ன கேரக்டர் சொல்ல. அதான் சொன்னேன் இல்லை லூஸுன்னு. அப்புறம் என்ன அப்படின்னா. ஸோ இதில் வந்து ஒரு லூஸு கேரக்டர். அதாவது ஹீரோவோட தாத்தா வந்து ரொம்ப வெகுளித்தனமாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பார். பேரன் வந்து அரவிந்த் ஆகாஷ் நல்ல புத்திசாலித்தனமாக நல்லா அந்த மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஷூட்டிங் போன மாதிரி இல்லை, பிக்னிக் போன மாதிரி இருந்தது மலேசியாவில். ஏன்னாக்கா எல்லாருமே நண்பர்கள். முக்கியமாக சொல்லணும் அதில் தேங்க்ஸ் அப்படின்னாக்கா வந்து என்னுடைய நண்பன் கௌதம், விச்சு, அரவிந்த் ஆகாஷ் ஒவ்வொருத்தரையும் சொல்லணும். எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஜாலியாக ரொம்ப சிரித்து விளையாடி அந்த மாதிரியாக பண்ணோம் படம். வெறும் ஜாலியாக விளையாடிட்டு என்னமோ அப்படின்ட்டு வரல. நல்லபடியாக கதையோடு நல்ல காமெடியோடு. முக்கியமாக இதில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா இதனுடைய வசனம் எழுதிய ராதாகிருஷ்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னாக்கா நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து ஆமாம் நான் இப்படி வச்சுக்கலாண்ணே நல்லாயிருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்து கௌதம் எடுத்திருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், வெற்றி பெற வைப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் எல்லார்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதில் வந்து இது உண்மையிலேயே வந்து இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமான படமாக இருக்கும். ஏன்னா வந்து அரவிந்த் ஆகாஷ் வந்து ஒரு பயங்கர புத்திசாலியாக காட்டிருக்கிறேன்னு இருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த படத்தில் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் எங்கள் மாஸ்டர் கல்யாண் மாஸ்டரு, அவருக்குள்ளே ஒரு நடிப்பு திறமை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்குள்ளே இன்னும் பயங்கரமான நடித்திறமை இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். கௌதம் சார், another new venture, congrats. Thank you so much for inviting me. அண்ட் என்டையர் டீம் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்ன ஒருத்தர்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடிக்கிற படத்தில் பிரேம்ஜி தான் மியூசிக் போட்டுட்ருக்காரு. இந்த படத்தில் பிரேம்ஜி இல்லை. ஸோ அந்த ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். சரி, அடுத்த படத்தில் இந்த ப்ரொடக்ஷனில் சேமாக நம்ம பேசிக்கலாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் இந்த வாழ்த்தை சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பளித்த கௌதம் சாருக்கும் விச்சு சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ தான் அடுத்த படம் கொடுப்பாங்க. ஒளிப்பதிவாளர் அரவிந்த் சார் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஒர்க் பண்ணும்போது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி சேசிங் ஒன்று எடுத்திருக்கோம் மலேசியாவில். நீங்கள்லாம் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு சேசிங் எடுத்திருக்கோம் மலேசியாவில். அந்த சேசிங்லாம் நீங்கள்லாம் ரசிப்பீங்க, நல்லா சிரிச்சினே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன காமெடி பிட்டுங்கள் நிறைய எடுத்திருக்கோம். தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன், இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி திரைப்படம். இதில் வந்து எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த படம். நான் படத்தை பற்றி பேசுகிறத விட கௌதம் பற்றி தான் பேசணும். கூட்டு குடும்பம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கௌதம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அம்மா,
சித்தி சித்தப்பா மனைவி மகன் அப்படி ஒரு மரியாதை. இப்படி ஒரு மனிதனை நான் இது வரைக்கும் சந்திச்சதில்லை. கௌதம் இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இயக்குனராக என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம், காமெடி படம். மேஜர் கௌதம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி வெரி ஜாலியான படம். இப்போ இருக்கிற டென்ஷனான சுச்சுவேஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். கிட்டத்தட்ட 25 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு மேஜர் கௌதம். அண்ட் சுகர் ப்ரொடியூசர், அவரும் என்னோட நண்பர், 20 வருஷமாக நண்பர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக என்கிட்ட நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், படம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் தான் இல்லை பொறுமையாரு பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுவோம், நல்ல டீமோட பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அது கடவுளோட அனுகிரகம்னு நினைக்கிறேன், இது மாதிரி நடக்கணும்னு. என்னோடய 2 நண்பர்களும் ஒன்று சேர்ந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அரவிந்த் கேமராமேன், அவரும் எனக்கு 20-25 வருஷமாக ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்து ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அது. நீங்களாம் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். அண்ட் ஆல் த ஹோல் டீம், அஸ்வதி, சாந்தினி, MS பாஸ்கர் சார், யோகி பாபு, அரவிந்த் ஆகாஷ், விச்சு அண்ட் திவாகர் ஹஸ் டன் மியூசிக். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு மியூசிக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் இஸ் வெல். என் நண்பர் மேஜர் கௌதம், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் அஸ் அ ப்ரொடியூசர். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு நல்ல படமாக கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சான்னு தெரியல. தேங்க்ஸ் நிக்கில். ஒரு சின்னதாக முயற்சி. கண்ணில் காசை காட்டப்பா நான் பார்த்துட்டேன். ஒரு நல்ல ஒரு ஜாலியான டைம், அது கரெக்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா 20%, 30%, 40%, 45% ஓடிட்டே இருக்குது. ஸோ ஐ விஷ் தி என்டையர் டீம் குட் லக். அரவிந்த் ஆகாஷ், கல்யாண் மாஸ்டர், யோகி பாபு, விச்சுன்னு வந்திருக்காரா? அண்ணே ஹைண்ணே. ஸோ ஆல் தி பெஸ்ட். கௌதம் வந்து என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்து, நான் சின்ன வயசில் இருக்கும்போது கௌதம் வந்து அப்சீனம். ஸோ அதனால் வந்து இல்லை தயார் பண்ண ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அதனால தான். என்ன விஷ் தி டீம் வெரி குட் லக். கரெக்ட் டைம் ரிலீஸு. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் வணக்கம். சுகர் அண்டு கல்யாண் மாஸ்டர் எல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ கௌதம்னா, ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். அண்டு அரவிந்த் ஆகாஷ் இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. ஸோ அடுத்த வருஷம் பெஸ்ட் நியூ கமர் அவார்டு கூட வாங்க போகிறாரு. ஸோ எல்லாம் படம் பார்த்தோம், ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஸோ விஷ் தி டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு 3 பேரை பற்றி கன்ஃபார்மாக பேசி ஆகணும். ஒன்று வந்து பது, கௌதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது கௌதம், நான் பதுன்னு கூப்பிடுவேன். இன்னொன்று கல்யாண் பாய், இன்னொன்று வந்து ரிங்கு, அரவிந்த் ஆகாஷ். இவங்க 3 பேரையுமே நான் வந்து 25 இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன். ஆக்சுவலி அப்போ எனக்கு வயசு 10. ஸோ எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது முறையாக நான் கற்றுக்கல. அது வந்து சொல்லி கொடுத்தது வந்து கோகிலா, பதுவோடைய ஒய்ஃப். இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க, நிறைய பேர் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்காங்க? அதான் அங்கே இருக்காங்க. ஹாய் கோகி. அண்ட் ரெண்டாவது வந்து ப்ரொடியூசர் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கேட்டானே சார். ஸோ ப்ரொடியூசர் ஆகி தைரியமாக இறங்கியிருக்காங்க இந்த கஷ்டமான டைமில், அதுவும் கண்ணில் காசு காட்டப்பான டைட்டிலோட. ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்க. பைரசி என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் யாருமே திருட்டி
டிவிடியோ இல்லைனா இன்டர்நெட்டில் பார்க்க மாட்டாங்கன்னு. ஸோ ரெண்டாவது வந்து கல்யாண் பாய். நான் கல்யாண் பாய் தான் கூப்பிடுவேன், பிகாஸ் நிறைய பேர் கல்யாண் பாய் தான் கூப்பிடுவோம். கிரேட் கை அட் ஹார்ட் அண்ட் லவ்லி பர்சன். இந்த படம் யாருக்கு ஜெயிக்குதோ இல்லையோ அவர் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ரெண்டாவது வந்து மூணாவது சுகர் வந்து டின்னர் சாப்பிடும்போது கதை கேட்டேன்னாரு. அது நம்புற மாதிரி இல்லை. இவங்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டா கதை கேட்பாங்க. ஸோ மிஷிங் அண்ட் அரவிந்த் ஆகாஷ் ஒன்றா தான் நான் கோக்கி கிளாஸில் சேர்ந்தோம், ஒன்றாவே இருப்போம், ட்வின்ஸ் மாதிரி இருப்போம். நடுவில் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஸோ சின்ன கேப் வந்து போச்சு. மச்சான், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெபியூ ஃபிலிம். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக பாட்டு போட்டிருந்தார். வாயில் வந்துட்டே இருந்துச்சு டியூன்னு, அவனை கலாய்க்காதீங்கன்னு சொன்னார். அண்ட் பிரேம்ஜி கிட்ட நிறைய கற்றுக்கலாம் சார் மியூசிக். அவர்கிட்ட ஒரு டேலண்ட், நேச்சுரலி பார்ன் டேலண்ட் இருக்குது. ஆமாம், ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் 2-3 என்ன மச்சான். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் ப்ளீஸ் கில் பைரசி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, கண்ணில் காசை காட்டப்பான்னு. ஸோ கரெக்ட் டைமிங் ஃபார் த ரிலீஸ். பது, கௌதம் இஸ் பீன் அ குட் பிரதர், குட் ஃப்ரெண்ட். அண்ட் ரொம்ப நாள் முயற்சி வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து கை கூடியிருக்கா. ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். படம் பார்த்தோம், வி ஆல் ரியலி என்ஜாய்ட் த ஃபிலிம். அண்ட் கல்யாண் மாஸ்டர் நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு மனிதர். அண்ட் ரிங்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும், அரவிந்த் ஆகாஷ், நாங்கள் ரிங்குன்னு தான் கூப்பிடுவோம். பார்ட் ஆஃப் சென்னை 22 ஃபேமிலி. அதனால தான் எங்கள் மொத்தம் சென்னை 22 ஃபேமிலி இங்கே இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கான டைம் இந்த படத்தில் ஓப்பன் ஆகும் நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் ரிங்கு. அண்ட் ப்ரொடியூசர் கல்யாண் மாஸ்டர், ப்ரொடியூசர் கௌதம், ரிங்கு எல்லாரையும் நம்பி இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு a big thanks to you. I wish the project a grand success. Thank you. இங்கே நிற்கிறதுக்கே வந்து இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. மை டெபியூ ப்ராஜெக்ட் கண்ணில் காசு காட்டப்பா. இதுக்கு வந்து 2 people I have to thank from the bottom of my heart. One is கோகிலா, அங்கே ஒளிஞ்சிட்ருக்காங்க, மை டான்ஸ் டீச்சர். அவங்க தான் she only identified my potential. And Padu sir, Gautam sir, I chelama call him Padu. I think most of us do. For giving me this opportunity in the role க்கு சூட்டபுளாக இருக்கும்னு நம்பி என்னை அந்த ப்ராஜெக்டில் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மற்றபடி சொல்லணும்னா ஐ ரியலி நீட் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஹியர். ஏன்னா ஆஸ் அ டெபியூ ஆர்டிஸ்ட் தேவ் given me the most best, wonderful and most memorable experience. Arvind sir has shown me brilliantly. The music is amazing. And everybody, I had a lot of fun. எனக்கு சத்தியமாக பிக்னிக் மாதிரி தான் இருந்தது. பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஷூட் இல்லை ஒரு டென்ஷன் எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஸோ தேங்க்யூ டு தி என்டையர் க்ரூ ஃபார் கிவிங் மீ திஸ் wonderful opportunity. Thank you to the press and media and all of you who are here to support us. Do watch the film in the theatre and do support us. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணில் காசை காட்டப்பா வில்லம்புக்கு அப்புறமா என்னோடய நெக்ஸ்ட் ரிலீஸ் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கிளாமரஸாக அந்த ஃபிலிமில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரோல் நான் நல்லா பண்ண முடியும் நம்பின கௌதம் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுகர் சார், நான் ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப ஸ்வீட்டஸ்டான ப்ரொடியூசர். அண்ட் எல்லாருமே காஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு எவ்ரிடே செக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வி ஹேட் அ வெரி குட் டைம் இன் மலேசியா. And I'll have to thank Kalyan Master because thank you so much Master. And avul alaga kaatnadukku and song la I'm very happy to work with you. And thank you Arvind sir, and thanks to everyone from MS Bhaskar sir, Yogi Babu sir, ellarkume romba thanks. And I'll have to mention my dubbing artist Aishwarya Bhaskar, romba alaga pesirukanga. So please give us all your support and thank you so much.
எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து கண்ணில் காசு கட்டப்போ நாங்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்துட்டோம். ஒரு ஆமாம், நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டு சுகர்கிட்ட. செம்ம ஜாலியான ஒரு படம், சந்தோஷமாக போயிட்டு அந்த ஒரு 2 hours 2.5 hours வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படி ஒரு ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் சுகர் பற்றி பேசணும். நான் அவனும் வந்து லண்டனில் கிளாஸ்மேட்ஸ், ஒரே யூனிவர்சிட்டி, மிடில்செக்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் படித்தோம். அவன் ரொம்ப நல்லா படிப்பான். ஃப்ரண்ட் பெஞ்சு, நான் லாஸ்ட் பெஞ்சு அங்கே. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்ககிட்ட தான் ஃபுல்லாக எல்லாமே கற்றுக்கிறது எல்லாமே. சுகர் தான் ஒன் ஆஃப் ஸ்டாட்ஸில் தான் அவ்வளோ பயங்கரமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப பயங்கரம். அவனை பார்த்தா அப்படியே படிப்பாளி மாதிரியே தெரியல, ஆனால் பயங்கரமான படிப்பாளி. ஸோ என்னோடய கிளாஸ்மேட் சுகர் வந்து இப்போ ப்ரொடியூசராக இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் கல்யாண் மாஸ்டரு சுகர்லாம் வந்து லண்டன்லேயே லண்டனில் வந்து சேர்ந்துருந்தோம். ஸோ அவங்க 2 பேர் வந்து அவரோட டான்ஸ் கிளாஸில் தான் வந்து அவர் வந்து டான்ஸ் கற்றுக்க போய் அந்த சமயம் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளானு. ஸோ அது நிறைய டீட்டெயிலிங் போனோன்னா கொஞ்சம் மாட்டிப்போம் எல்லாருமே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் சுகர் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் கல்யாண் மாஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த படத்தோட டைரக்டர் பது கௌதம், நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் வந்து இது வந்து லாங் டியூ. ரொம்ப நாள் முன்னாடியே அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து இந்த படத்தில் நீங்கள் வந்து உங்களோட டெபுவாக இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஆமாம், ஆக்சுவலி வந்து அவங்களோட இன்னொரு ஸ்கிரிப்ட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஒன்று ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து சொன்னாங்க. ஒரு செம மர்டர் மிஸ்ட்ரி ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறமா அது நடக்காமே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸோ கல்யாண் மாஸ்டர் அண்ட் சுகர் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அதே சமயம் வந்து ஆல் தி பெஸ்ட் சார். விச்சுனா தான் அந்த படத்தில் பயங்கர ஹீரோ மாதிரி இருந்தார். உண்மையிலேயே அவரோட ரோல் வந்து செம்ம பின்னி எடுத்துருந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம். அரவிந்த் சாரோட கேமரா ஒர்க், ஐ மீன் ஹெலிகேம் ஷார்ட்ஸ்லாம் வந்து அப்படி எடுத்து அதுலேயே வந்து ரவுண்ட் ட்ராலிலாம் போட்டிருந்தார் ஹெலிகேம்லேயே. அதெல்லாம் எப்படி பண்ணாருன்னே தெரியல. ஸோ சூப்பர் ஜாப். அவர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் த ஃபிலிம். ஸோ மியூசிக் டைரக்டருக்கு மை விஷஸ், த லீட் லேடிஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சித்தப்பா பாஸ்கர் சார், அவரோட ரோல் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஒரு சிங்கிள் ஷாட்டில் பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது அவர்கிட்ட பேச சொல்லி கொடுக்கவே வேணாம், அப்படி பண்ணிடுவார், பின்னி எடுத்துட்டார். அப்புறம் வந்து தினேஷ் மாஸ்டர், ஸோ தலைவர் தினேஷ் மாஸ்டர் வந்து ஃபைட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம். அப்புறம் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அரவிந்த் ஆகாஷ். ஸோ எங்களுடைய நிஜமாக சுப்பண்ணா சொன்ன மாதிரி வந்து ஒன் ஆஃப் த டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். எங்கள் சென்னை 28 டீம்லேயே வந்து நாங்கள் ஒன்று கேட்டால் அது ஒழுங்காக செய்கிற ஒரே ஆள் என்னுடைய அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க. அரவிந்த் ஆகாஷ் மட்டும்தான் வந்து நான் என்ன கேட்குறேனோ அது வந்து இப்போ கோவா படத்தில் வந்து அந்த 6 pack வை அப்படின்னு சொல்லும் போது வந்து ஆக்சுவலி அதில் வைபோலாம் நானும் வைக்கிறேன் சார் அப்படின்னாங்க. அவர் எங்கன்னே தெரில அந்த 6 pack கேட்டேன். அரவிந்த் கமிங் சூன் தான், 6 pack கமிங் சூன் தான் அவனுக்குலாம். பட் ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அரவிந்த் ஆகாஷோட டெடிக்கேஷன் வந்து நம்ம பாராட்டே ஆகணும். எவ்ரி ஃபிலிம் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் டீமுக்கே தெரியும், அவங்க தான் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் இதிலேருந்து அவனுக்கு வரிசையாக இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குதோ. கண்ணில் காசு காட்டப்பா முடிஞ்சு சென்னை 28 அப்புறம் வந்து குற்றம் 23 அதுலேயும் நடிச்சிருக்கான். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ திங்க் யுவர் டைம் ஸ்டார்டட். ஸோ கண்ணில் காசு காட்டப்பா உனக்கு அற்புதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாம் திருட்டு விசிடி டிவிடி டாரன்ஸு அதெல்லாம் பார்க்காம தயவு செஞ்சு சின்ன படங்கள் என்ன படங்களாக இருந்தாலும் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். அதுதான் நம்மளே நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களே டாரன்ஸில் தான் பார்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இனிமேல் டிஜிட்டல் தான். தியேட்டருக்கு போய் க்ரௌடே பார்க்குறது கூட கம்மியாயிடும். இனிமேல் டிஜிட்டல் மார்க்கெட் தான் பெருசாக இருக்க போகுது. அதுதான் ஃப்யூச்சர். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்போலேருந்தே நம்ம வந்து அந்த பைரசிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். தேங்க்யூ கரோட்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு படம். அன்றைக்கி இந்த படத்துக்கு கூப்பிட்டாங்கனால வர முடியல. பட் அந்த கௌதம் கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் கதை பேசியிருக்கோம். வேறு ஒரு கதை சொன்னார், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒரு 2 கேர்ள்ஸு ஆன ஸ்ப்ரீ. அப்போ இது என்ன கதைன்னு, இது ஒரு காமெடி கடை விட்டுடு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெய்லர் தான் பார்த்தேன் நான். ட்ரெய்லர் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அண்டு இதில் சொல்லும்படி பார்த்தா சுகர் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இது டெஃபினட்டாக ஒரு அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி கண்ணில் காசை காட்டும்னு நம்புவோம். அதே மாதிரி கல்யாண் எல்லாருமே இந்த படத்தில் மிகச்சிறப்பாக உழைச்சிருக்காங்க. அண்ட் பத்துக்கு டெஃபினட்டாக என்னென்னா அவங்க அப்பாவோட ஆசி 100% அவனுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லைன்னு அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் அவர் மேலே வச்சுருக்காரு, நம்ம எல்லோரும் வச்சுருக்கிறோம். ஸோ அவரோட ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த ஸ்டேஜில். அண்ட் அதே மாதிரி இந்த ஹீரோயின்ஸ்க்கு ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் அரவிந்த் சொன்ன மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டட். இந்த லாஸ்ட்டாக பேசுகிற பிரச்சனை என்னென்னா எல்லோரும் எல்லாத்தையுமே பேசிடுவாங்க, அது எல்லாத்தையும் திருப்பி வழிமொழிகிற மாதிரியே இருக்கும். பட் ஒரு பிரேக் டான்ஸராக ஆரம்பித்த கௌதம் இன்றைக்கி டைரக்டர் ஆகிருக்காரு. ஸோ அதுலேயும் அதே மாதிரி வெற்றி பெறுவார்னு நம்புவோம். அண்ட் விஷ் அண்ட் திவாகர் அவரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 பாட்டாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டு. அண்ட் கேமராமேன் அரவிந்த் அஃப்கோர்ஸ் அவர் சொல்ல தேவையில்லை. தீனா அந்த மாதிரி பல கலக்கலான படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த டீமே வந்து அவ்வளோ ஃபன்னாக எல்லோரும் பேசும்போதும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலேயும் அந்த சந்தோஷம் இருக்கும், தியேட்டர்லேயும் அந்த சந்தோஷம் நிலைக்கணும். ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய கெரியரே வந்து புள்ளியார் சொல்லி போடுறது கல்யாண் மாஸ்டர் தான். ஏன்னா நான் ஒரு டான்ஸராக என்னோடய கெரியரை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் ஆனேன். அந்த டான்ஸ் கற்றுக்கினது வந்து பத்து கிளாஸில், அதுவும் எங்கள் டீச்சர் கோகிலா தான் என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அங்கே தான் நிறைய ஸ்டைல் ஆஃப் டான்ஸஸ் நான் கற்றுக்கிட்டேன். இட் ஹெல்ப் மீ என்னோடய ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் டான்ஸராக இருந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ப்ளஸ் இந்த படத்தில் வந்துட்டு திருப்பி சொல்லணும்னா கல்யாண நாள் தான் இந்த படத்துக்கு நான் வந்தேன். ப்ளஸ் ப்ரொடியூசர் சுகர் அவர் இதில் வந்து லீடாக அரவிந்த் ஆகாஷை நடிக்கக்கூடாதுன்னு ஒரு டிசைட் பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி கண்ணில் காசு காட்டப்பாவோட படத்தில் நான் ஒரு லீடாக நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் பிரபு தான் எனக்கு வந்துட்டு எல்லா படத்தையும் சான்ஸ் கொடுப்பான். யாரும் என்னோடய டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் வெங்கட் பிரபு ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்கிறேன். தேங்க்யூ வெங்கட். அண்ட் இப்போது பத்துவோட ஃபஸ்ட்டு படம் மீன்ஸ் கௌதமோட ஃபஸ்ட்டு படம். அதில் நான் கௌதம், கல்யாண்னா, சுகர் இவங்களாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். லைக் சொன்ன மாதிரி 15-20 இயர்ஸாக தெரியும். ப்ளஸ் கிருஷ்ணாலாம் நான் டான்ஸ் கிளாஸில் கோகிலா மேடம் அவங்க கிளாஸில் டான்ஸ் சேர்ந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு கிருஷ்ணாவை தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில், ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்டில் நான் ஒரு பாட்டாகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் எப்பவுமே இப்படி தான் இருப்போம், ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. உங்கள் பிளெஸிங் எப்பவுமே எனக்கு தேவை. அண்ட் MS பாஸ்கர் சாரை மறக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு வந்து காமெடி சென்ஸ்க்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் இந்த படத்தில். டயலாக்ஸாக இருக்கட்டும், அவரை வாடா போடான்னு சொல்கிற அளவுக்கு அவரே எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீ இப்படி சொல்லு, இப்படி பேசு, பரவாயில்ல அண்ணா, எப்படி நான் சொல்லுவேன் உங்களெல்லாம், அப்படின்னா கூப்பிடலாமாண்ணா, அப்படி நீ பேசு, அப்போ ஒரு நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு தாத்தாக்கும் ஒரு பேரனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது பேசணும். அப்படி தேங்க்ஸ் பாஸ்கர்ண்ணே, நீங்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் டீம், திவாகர் சார், மியூசிக், அரவிந்த் சார் சொல்லவே தேவையில்ல. ஹெலிகேம்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹெலிகேம் ஒன்று உடஞ்சிச்சு. இமிடியேட்டாக வந்துட்டு ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்கிறத விட கேமராவை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதை ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர அளவுக்கு அரவிந்த் சாருக்கு டேலண்ட் இருக்குது. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. சுகர், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. இசை இளவல் பிரேம்ஜி சொல்லலாம், இல்லை இசை சித்தர் பிரேம்ஜி சொல்லலாம். நடிப்புக்கு இன்னும் பட்டப்பேர் வாங்கலை, வந்தோடனே அதையும் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடலாம். எல்லாருக்கும் வணக்கம்.
எங்கள் சென்னை 28 கேங்லேருந்து இங்கே 2 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. கல்யாண் மாஸ்டர் எங்கள் கேங் தான். ஜிங்கு அதாவது அரவிந்த் ஆகாஷ் அவர் எங்கள் கேங் தான். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் கேங்லேயே பயங்கரமான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஜிங்கு தான், அரவிந்த் ஆகாஷ் தான். அதான் கோவாவில் 6 பேக் வேணும்னா 6 பேக் வைப்பான். இப்போ சென்னை 28 பார்ட் 2 வயசாகி தொப்பை இருக்கணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி தொப்பை வச்சான். அது கேரக்டருக்காக தன்னை வந்து நான் தொப்பை வச்சவன் அவன். அது இல்லாட்டி சாதாரணமாக அவனுக்கு ஃபிட்டாக இருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா. வேறு என்ன சொல்கிறது இல்லை, சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தேன். விஷஸ் டு த மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்குது விஷஸ். அண்ட் விச்சவன் எனக்கு நைட்டு மீட் பண்ணலாம். வேறு என்ன சொல்கிறது தெரில. ஆல் தி பெஸ்ட் டு த டீம். நிறையா ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். ப்ரொடியூசரும் நல்லா சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டரும் நல்லா சம்பாதிக்கணும், மக்களும் படம் பார்த்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் இங்கே இன்றைக்கி மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக டில் தி ஃபிலிம் டஸ் வெல் எங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை, உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. ஒளியோரங்களும் உண்மையாக ரிவ்யூஸ்லேருந்து எல்லாமே எழுதி எங்களை மென்மேலும் வளர்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அது முதல்ல. ஓகே, ரொம்ப நாள் ஆசை என்னுடைய படம், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறதுக்கு காரணம் பல பேர். அதில் எல்லோரும் இங்கே இருக்காங்க ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட், இன்னும் சில பேரை தவிர. முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஒய்ஃப், எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா, சித்தி, என் கசின்ஸ், அவங்க சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும். கோ ஆஃப்டர் யுவர் ட்ரீம். நீ நடிப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு போய் டைரக்ட் பண்ணு தைரியமா, நான் பார்த்துக்கிறேன் வீட்டை அப்படின்னு சொன்னேன். என் பொண்டாட்டி சம்பாதிக்கலாம்னு பரவாயில்ல, வீட்டில் இருறா, நீ தைரியமாக பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா, சித்தி, என் கசின்ஸ், மை தேங்க்யூ ஆல். அடுத்தது நான் சம்பாதித்த நண்பர்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே என் நண்பர்கள் தான். யாருமே இதில் புதுசாக எனக்கு இந்த படத்தில் அறிமுகமானதுன்னு சொன்னால் சாந்தினி மட்டும்தான். இன்ஃபேக்ட் கூப்பிட்டு கதையை பற்றி பேசலாம்னு சொல்லும்போது படம் பண்ண வேணாம்னு தான் ஐடியாவில் வந்தாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாம் பேசினப்புறம் இல்லை நல்லா இந்த டீம் நல்லா இருக்கும் போலன்னு சொல்லி ஓகேன்னாங்க. பட் மற்றபடி எவ்ரிபடி இந்த ஃபிலிம் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருமே, என் ரைட்டர் ஆர்கேலேருந்து, எஸ்ஜிஎஸ்லேருந்து, விச்சுலேருந்து, அரவிந்தெல்லாம் எனக்கு வந்து 89 90 நாங்கள் வி பின் ஒர்க்கிங் டுகெதர். எம்எஸ் பாஸ்கர் வயசு ஜாஸ்தி ஆச்சு, ஆனால் ஒர்க் பண்ணது அப்புறம் தான்டா. ஸோ எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் நான் ஆசைப்பட்டு மிஸ் ஆன ஒரு ஃப்ரெண்டுங்கிறது சுபு. இந்த ஒரு மெயின் கேரக்டர் அவன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் சில ஏதோ ஒரு இஷ்யூவில் மிஸ் ஆகி சுப்பு நடிக்க முடியாமல் போனது. சுப்பு, ஐம் சாரி வாட் எவர் ஹேப்பன். நான் என்னுடைய கடமை என்னென்னா, ஐ ப்ராமிஸ்ட் யூ அண்ட் ஐ குடன்ட் கீப் இட் அப். ஐம் சாரி ஃபார் தட். மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாருமே ஆகட்டும், சுகர் ஆகட்டும், கல்யாண் ஆகட்டும், அண்ட் முக்கியமாக சுகர், கல்யாண், அரவிந்த், இந்த 3 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காது. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த கதை எழுதுனது எஸ்ஜிஎஸ். அவர் வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே காமெடியாக பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் கேட்டேன் மற்றவங்களாம் நான் டைரக்ட் பண்ணால் ஓகேன்னு கேட்குறாங்கன்னு. எஸ்ஜிஎஸ் சொன்னார், பிரச்சனையே இல்லை, நம்ம டீமில் யாராவது ஒருத்தர் வரணும், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க. அவர் இன்றைக்கி வந்து கதை எழுதிட்டு நான் தான் டைரக்ட் பண்ணணுன்னு தப்பு இல்லை அதில். பட் ஆனால் அதை விட்டு கொடுக்குற மனப்பான்மைன்னு ஒன்று வருது இல்லையா, அது வந்து எஸ்ஜிஎஸ்க்கு இருந்தால் தான் இன்றைக்கி நான் டைரக்ட் பண்ண முடிஞ்சது. விச்சு எனக்கு உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நாங்கள் எவ்வளோ க்ளோஸ்னுங்கிறது. கூட இருந்து எல்லா இடத்துலையும் அப்செட் ஆகும்போது இல்லைடா இப்படி பண்ணாதரா, சந்தோஷமாக இருக்கும்போது கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எவ்ரிதிங் ஓவரால் ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு நண்பன் அப்படிங்கிறது இந்த விச்சு. ஹூஎல்ஸ் திவாகர் எனக்கு வந்து 2000 என்னமோ நான் ஒரு ஷோ பண்ணும்போது அதில் ஒரு மியூசிக் ஒருத்தர் போட்டிருந்தார். அந்த சாங்கை நான் கேட்டுட்டு நான் படம் பண்ணும்போது அதுக்குள்ளே இந்த ஆள் மியூசிக் டேரக்டர் ஆகலாம், அவன் மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் திவா ஃபார் கிவிங் மீ வாட் எவர் ஐவ் டன். தரணி பல வருஷம் நண்பன், such a talented director. We've gone through all, I mean everybody here has gone through ups and downs. இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் இந்த ஃப்ரெண்ட்ஸ், which is very very important. குடும்பத்தில் வந்து பொண்டாட்டி ஆகட்டும், அப்பா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளே நல்லா இருந்தால் தான், அப்பாவுக்கும் பையனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் தீஸ் பீப்புள் ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் இது அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்றைக்குமே எங்கள் ஊடக நண்பர்களாக இருந்து கண்டிப்பாக எங்களை வந்து மென்மேலும் வளர்க்குறதுக்கு எங்களை ஹெல்ப் பண்ணிங்க நம்புகிறோம். கண்ணில் காசை காட்டப்பா, இது வந்து கடவுள் வந்து எல்லார் கண்ணிலையும் காட்டணும்னு ஆசைப்பட்டு விடைபெறுகிறேன்.